ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்க்குறீங்களா? ரவா கேக். நல்லா வந்தால் காமிப்பேன், இல்லைன்னா காமிக்க மாட்டேன். சாரி. நல்லா வந்துச்சு. நான் சும்மா காமெடி பண்ணேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா வேகமாக இது ஷார்ட்ஸ்க்காக எடுத்தது. அதில் வந்துட்டு டிஸ்பிளேயில் வந்துடும் உங்கள் ஃப்ரண்ட்டில். ஆனால் நல்லா இருந்தது கேக்கு. எனக்கு எக்லெஸ் தான் பிடிக்கும் மோஸ்ட்லி. அந்த எக் ஸ்மெல் வந்தால் பிடிக்காது, அதனால் எக்லெஸ் தான் பண்ணுறேன் நான். ஜானு ஈவினிங்கில் வருவா. வந்த உடனே ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்குன்னுவா. சரி ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். பட் கொஞ்சம் இது ரவைங்கிறதுனால ஊறணும், அதனால் அதையும் பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு சமையலும் கையோடு அங்கே நடக்குது. அந்த வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு ஐஷு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். சம் ஸ்கின் அலர்ஜி அவளுக்கு. ஸோ அதனால் எல்லா வேலையும் காலையிலே முடிச்சிடணும், ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாம். வீட்டில் இருக்கிறவங்க வந்தவுடனே சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டோம். இது வந்து எங்கள் மரத்தில் இருந்து பண்ண, அது என்ன பட்டலவங்க இலை இருக்குது இல்லையா, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இலை. காலையிலே சமையலே முடித்தேன் நான். அங்கே என்ன செடி தெரிஞ்சது தெரியுமா? துளசி. ஆக்சுவலி கார்டனில் வச்சா எங்கள் வீட்டில் எலி தொல்லை ஜாஸ்தி இருக்குது. கார்டனுக்கு எலி வருது. அது பண்ணுறது தான். எப்போவுமே நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா 1 pot ரைஸ் இஸ் வெரி ஈஸி. எனக்கு இது தான் யோசித்தேன், காலையில் சீக்கிரம் முடியும், நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. சரின்னு 1 pot ரைஸ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலேயும் 1 pot ரைஸ் தான் போட்டிருந்தேன். சாரி. நான் அது என்னவோ எப்போ பார்த்தாலும் உருண்டை குழம்பு, கடலப்பருப்பு உருண்டை குழம்பு, இந்த பிரியாணியும் தான் வந்து மாட்டுது உங்களுக்கு. ஐ எம் வெரி சாரி. நான் அந்த அரிசி கழுவின தண்ணியை செடிக்கு ஊற்றிடுவேன். ஸோ அதெல்லாம் இப்போ நிறையா பெரிய விலாகாக போகுது, அதனால டைம் இல்லை. எப்போவுமே அரிசி கழுவுனது இந்த காய்கறியெல்லாம் நறுக்கி அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு லாஸ்ட்டாக சமையல் முடித்தோடனே எடுத்துகிட்டு போய் செடிங்களுக்கு ஊற்றிட்டு வந்துடுவேன். இந்த கண்ணாடி பவுல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ணுறோம், அதையும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அதில் யூஸ் பண்ணியாச்சு. எஸ், கேக் கூட ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே டைமில் 3 வேலை முடிஞ்சிருச்சு. மார்னிங் ஒர்க் எல்லாமே ஆயிடுச்சு. என்ன ஒர்க்கு கேட்குறீங்களா? வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. அப்புறம் பூஜை முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி கார்டன் பெருக்கிட்டேன், துணிங்க காய வச்சிட்டேன். இது எல்லாமே முடிஞ்சுது. இதே தாங்க தினமும் சமைக்கிறது, சாப்பிட்றது, திருப்பியும் பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறது. என் கிச்சன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காலையில் கிளம்புற அவசரம். இதுக்கப்புறம் சர்வெண்ட் ஹவுஸ்மேட் வந்துடுவாங்க. சாரி, ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்துடுவாங்க. அவங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான். ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். இதே ருட்டீன் ஒர்க்கு தாங்க நம்மளுக்கு. இது கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி வெண்டைக்காய் தான் இருந்தது என்கிட்ட. ஸோ அதனால் என்ன பண்ணேன், வெண்டைக்காவை இந்த மாதிரி உப்பு காரம், இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் நான். உப்பு காரம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு ஜீரகப்பொடி கொஞ்சம் போடுவேன். போட்டு கடலை மாவில் துவச்சி, கொஞ்சம் கடலை மாவில் வந்துட்டு உப்பு, சோடா மாவு எல்லாம் போட்டு கலந்துக்கலாம். ஒரு சிலர் ஓமம் போடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஓமம் பிடிக்காது, அதனால் அதை போடலை நான். இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பஜ்ஜி போடுற அளவுக்கு பண்ணிக்கிட்டு தென் அதில் துவச்சி எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான் அதுக்கு சைட் டிஷ் பண்ணேன். அண்ட் தென் எப்பவும் போலவே கர்ட் ரைத்தா பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ நான் ஓமம் போடுறேன், சும்மா கொஞ்சமாக போட்டேன். அவங்களுக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல்லே வரக்கூடாதுன்னுவாங்க. அதனால தான் லாஸ்ட்டில் யோசித்து போட்டுட்ருக்கேன். இந்த காரம் எதுக்கு முதலே தடவுறேன் அப்படின்னா, வெண்டைக்காய் வந்து ரொம்ப சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் சாப்பிடும்போது. ஆனால் மாவில் எதுவுமே கலக்கலை. உங்கள் இஷ்டம், வெண்டைக்காயில் போடுறதா இருந்தாலும் போடலாம்.
மாவில் கலக்கிறதா இருந்தாலும் கலக்கலாம். ஒரு சிலர் இப்படி மாற்றியும் பண்ணுவாங்க. எனக்கு எந்த நேரத்தில் என்ன யோசனை வந்ததோ பண்ணேன். அதுக்கப்புறம் மளிகை சாமான் டப்பாலாம் எடுத்து கழுவ போட்டேன். ஏன்னா மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தீர்ந்துச்சு. ஸோ தீர்ந்தப்போ தான் அங்கே நம்ம ஒன்று ஒன்றா இது போட முடியும். என்கிட்ட என்ன இது 12 டப்பாவோ என்னவோ இருக்குது. இதில் வந்து ஒரு 6 5 தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா அவ்வளோதான் கொள்ளும், மற்றபடி பாத்திரமும் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டிஷ்வாஷர் வீடியோவும் இருக்குது, நான் போடுறேன். அப்படியே எல்லாமே புது பாத்திரம் மாதிரி வருங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது டிஷ்வாஷர் வாங்கிட்டு. நல்ல யூஸ்ஃபுல்லாக ஒன்று இது நான் சொல்லுவேன். வயசானவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாமே கண்டிப்பாக நல்லது. வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாமா? அது சாரி, அதுவும் சொல்லக்கூடாது, ஏதாவது தப்பு வந்துடும். அதாவது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னா வாங்கிக்கோங்க. நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு சிம்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பாரதம் ஸ்டோர்ஸ், கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எனக்கு வந்து அங்கே உள்ள பாரதம் ஸ்டோர்ஸ் போனதுக்கு ரீசனே மிக்சிக்கு ஹேண்டில் மாற்றணும். ஹேண்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, சுஜாதா மிக்சிக்கு. இதில் எதுவுமே ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, சாரி, அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்னோடய விருப்பப்பட்டு நான் வாங்கின ஐட்டம்ஸ் தான் இதெல்லாமே. இன்னும் ஸ்பான்சர் வீடியோ போடுற அளவுக்கு நானும் இதுவாகலை. அதெல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதிரி ஸ்பான்சர் வீடியோ போடணுன்றது உங்கள் எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நான் சொல்ல தேவையில்லை. பட் இருந்தாலும் இது இன்றைக்கு வரலையும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நீங்கள் தான் பெரிய காரணம். நீங்கள் எல்லோரும் தான் அதுக்கு. என்னை மோட்டிவேட் பண்ணவங்களுக்கும் நன்றி. இது வரைக்கும் சரி, என்னோடய வீடியோஸ் லைக் பண்ணுறவங்களுக்கும் சரி, எல்லோருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நான் இதெல்லாம் போடுறேன் அப்படின்னா இன்னும் ரீசன் என்னென்னா நீங்கள்லாம் தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ குடம் போட்டு மூடியெல்லாம், இதெல்லாம் வந்து கேட்டால் என்னென்னா கிச்சன் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னாங்க. இது கிளாஸஸ் வைக்கிறதுக்கு. கீழே வந்து ஒரு ட்ரேவும் இருக்குது. கழுவி வச்சாலும் சரி அந்த தண்ணி அதில் இருத்துடும். தென் எடுத்து கொட்டிட்டு திருப்பியும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் எனக்கு ஒன்றுன்னா நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தது, எடுத்து பார்த்தேன். ஐஷு தான் பக்கத்தில் இருக்கா, அவள்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னோடய இந்த ட்ரே வந்துட்டு உடஞ்சிருச்சு. அப்புறம் யோசித்தேன், வேண்டாம், பேஸ்கெட்டில் போட்டால் நிறையா போடலாம், இதில் போட்டால் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு கீழே வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கும் ஒரு டிஷ் கொடுத்துருந்தாங்க. அதில் இது பாருங்களேன், சாதம் வடிக்கிற பாத்திரம். இப்படி மூடிட்டு வெந்த பிறகு அப்படியே தூக்கி அப்படியே சாதத்தை மட்டும் எடுத்துடலாம், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணி அதில் போயிடும், கஞ்சி தண்ணியெல்லாம். பட் ஊற்றும் போது அளவோடு தான் ஊற்றணும். எல்லாமே கேட்டேன் நான். நம்ம எப்படி சாதம் ஆஸ் யூஷுவல் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதே மாதிரி தான். பட் இது வந்து ட்ரைப்ளை, நீங்கள் இதை மட்டும் தனியாகவும் யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம காய் வேக வைக்கிறதுக்கோ இதுக்கோ சாதம் வடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸ் அது. அதே மாதிரி தான் ஒரு இட்லி பாத்திரமும். இது மேலே வந்துட்டு காய்கறி வேக வச்சுக்கலாம். குட்டி இட்லி தட்டு, அப்புறம் வந்து 2 பெரிய தட்டு, மொத்தம் 14 இட்லி வரும் ஒரு சமயம் நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா. இதுவுமே நல்ல திக்கு பாட்டம். நான் ஏன் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், அதுக்கான வீடியோ கூட போடலை நான். எத்தனை ஒரு 3 மாதம் கூட இருக்காது, அந்த பாத்திரம் கீழே ஓட்ட விழுந்து போச்சு, சில்வர் பாத்திரம். அதனால தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு பாருங்களேன், இப்படி பெயிண்ட் பண்ண மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து அலுமினியம், உள்ளே வந்து ஹார்ட் ஆனோடைஸ்டு கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரேலாம். இந்த மாதிரி நிறையா இட்லி பாட்லாம் இருந்தது. சரி, 2 பேரும் 4 பேரும் இருக்கிற வீட்டுக்கு கூட அந்த 14 இட்லி உள்ள ட்ரே போதுமானது. இது வந்து எப்போவும் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாண்டோட அந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம். நம்மளுக்கு எது வேணுமோ அதை தான் பார்க்கணும். நான் பாருங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு. என்ன பண்ணுறது, கடைக்குள்ளே போனால் கை சும்மா இருக்க மாட்டேங்குது, இதெல்லாம் எடுத்து பார்க்கணுன்னு தோணுது. இதுவுமே ட்ரைப்ளை தாங்க. தென் இது வந்து புட்டு வேக வைக்கிறதுக்கு, புட்டு மாவு அதில் ஃபில் பண்ணிவிட்டு மூடிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு, எந்த மாதிரி சின்ன குக்கராக இருந்தாலும் பெரிய குக்கராக இருந்தாலும் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். வெயிட் போடாமல் அந்த வெயிட் போடுற இதில் வந்து இந்த கிண்ணியை நம்ம நிறுத்திடணும். நிறுத்திட்டா வந்துட்டு ஆவியில் வெந்துடும். அது என்ன ஒரு 6 minutes 5 minutes அவ்வளோதான் ஆகும், எடுக்கும் டைமு. ஏன்னா குட்டி பாத்திரம் இல்லையா. இதே மாதிரி தான் இன்னும்
அந்த குழா புட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று நீட்டாக வரும் இல்லையா அந்த புட்டு, அதுக்குமே இந்த மாதிரி தனியாகவே இருக்குது. அதை தூக்கி அது மேலே ப்ளேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குக்கர் மேலே அந்த ஆவியில் புட்டு வெந்துடும். அதுக்கு வந்து ஒரு 10 minutes எடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு செக்ஷனுக்கு போனேன். நான் போனால் நம்மளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, தென் மீஷோ இதிலெல்லாம் என்னென்ன கிடைக்குதோ எல்லா ஐட்டம்ஸும் இங்கேயும் இருந்தது. எனக்கு என்ன, நான் ஆன்லைனில் வாங்கிறது அப்படி ஒரு கஷ்டம்னு இல்லை, தேவை இருந்தால் வாங்கி தான் ஆகணும். என்னென்னா நம்ம எதையுமே பார்க்க முடியாது, அதுதான் ஒன்று, பார்த்து வாங்க முடியாது. இங்கே பாருங்களேன், வாட்டர் கேன் கூட இந்த மாதிரி எடுத்து அப்படி சட்டுன்னு ரொம்ப தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி எடுத்து கவுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுலேயே நாப் இருக்குது, க்ளோஸ் ஆகிடும். நல்லா இருந்தது. நான் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டேன். தென் இறங்கினவுடனே பாப்பா சொன்னால், அம்மா எனக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா. அதனால் நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் வந்து ஒரு ஜிகர்தண்டான்னு போட்டே ஒரு ஷாப் இருந்தது. இங்கே கீழே வந்து ரைட் சைடில் கரெக்டாக பாரதம்க்கு, அதாவது வடபழனி ரோட்டில் இங்கேருந்து உள்ளே போகும்போது நீங்கள் லெஃப்ட்டில் இந்த ஷாப் இருக்குது, ரைட்டில் வந்து பாரதம் ஸ்டோர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தான் செடியை எங்கே பார்த்தாலும் இறங்கிடுவோமே, அதனால் என்ன பண்ணேன், பாப்பா வந்து இது சாப்பிட போயிட்டா, ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு இருந்தா. எனக்கு த்ரோட் சரியில்லைன்றதுனால நான் எதுவும் சாப்பிடல, நான் வந்துட்டேன். எனக்கு செடியை பார்த்தோன்னே இந்த கடைக்குள்ளே வந்துட்டேன். சுற்றி பார்த்தேன். அண்ட் தென் உள்ளே வந்துட்டு பிளான்ட் ஸ்டாண்டு, மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு, ஒரே ஒரு 3 செடி வைப்போம் இல்லையா சைட் பை சைடில், அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸு, தென் அயன் பாட்டு அழகாக வைப்போம், பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இருந்தது. பட் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தது. பார்த்தேன், ஆல்ரெடி பர்ச்சேஸ் நிறையா பண்ணிட்டோம், அமைதியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டில் எலி தொல்லை இருக்குது, இந்த செடிங்களெல்லாம் தின்னுட்டு போயிடுது. சின்ன சின்ன செடியாக வச்சுருந்தோம்னா அந்த நீர் சத்துள்ள செடியெல்லாம் கடிச்சு நின்றுடுது. அதுங்களுக்கு என்ன இம்யூனிட்டி இருக்குதுன்னு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த துளசி செடியை மொட்டையாக தின்னு வச்சுட்டு போயிடுதுங்க. அதனால் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் 2 செடி வச்சேன். நீங்கள் கிச்சனில் காலையில் சமைக்கும்போது பார்த்தீங்க இல்லையா, துளசியை வீட்டுக்குள்ளே வளர்க்குறேன் நான். அங்கே சைடில் யூட்டிலிட்டி ஏரியாவில் எண்ணெய் வச்சது, அது வெயில் படுறதுக்காக அங்கே வச்சுடுவேன். அண்ட் தென் அது பாருங்கள், அப்புறமா உள்ளே எடுத்துடுவேன் நைட்டில். ஏன்னா நைட்டு அந்த பக்கம் ஏரியாவில் எலி வந்ததுன்னா அது எல்லாத்தையும் சாப்பிட்டுடு. அது எந்த ஏரியா வழியாக வருதுன்னே தெரியல எனக்கு. அண்ட் தென் பேர்ட் கேஜு, தொட்டி, க்ரோ பேகு, பெரிய பெரிய பாட்டு, இந்த அகலமான பாட்டு, அது எல்லாமே இருந்தது. இதெல்லாம் சுவத்தில் மாட்டுறது. அந்த மாதிரி வால் ஹேங்கிங்கும் இருந்தது. பெரிய பெரிய ஜார்ஸ் இருந்தது. அதுலேயே ஃபிஷ் வளர்க்குறதா இருந்தாலும் வளர்க்கலாம், பேம்பு வளர்க்குறதுக்கு அவங்கக்கிட்டே எல்லாமே வச்சுருந்தாங்க. கேக்டஸ் எல்லாமே இருந்தது. எப்போ பார்த்தாலும் கேக்டஸை வாங்கி கொண்டு வந்து சாவடிக்கிறது தான் வேலை எங்கள் வீட்டில். அதனால நான் கேக்டஸை விரும்பி வாங்கலை. ஓகே, வாங்க நாங்கள் இப்போ என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிவிட்டு, சரி அதை ரெஃப்ரெஷ்லாம் ஆனால் முடிக்க மாட்டோம்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன் இப்போவே. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பாரதம் ஸ்டோர்ஸ் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பால் பாத்திரம், இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. சரி அப்படி சொல்லிவிட்டு இது ஒன்று எடுத்தேன். நல்லா இருக்குது, இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், அப்படியேவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இது வந்துட்டு பூஜை ரூமில் மாட்டுறதுக்கான பெல்லு. ஐஷு வாங்கினான், ஆல்ரெடி இருந்தது கொஞ்சம் பெரிய பெல் பார்த்துருப்பீங்க, அது போயிடுச்சு. ஸோ இது நல்லா இருந்தது, சவுண்டும் நல்லா இருந்தது, பெல்லும் நல்லா நீட்டாக இருந்தது. இது ஒன்று எடுத்தேன். இது திடீர்னு பால்கோவா இனிப்பு சாப்பிட்லாம் தோணுச்சு. ஸோ அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எடுத்தேன், திருட்டு பால்கோவா இது. தென் இங்கே எங்களுக்கு இதுக்கு போடுறதுக்கு பேட்ரி வேணும், அதனால அதே எடுத்தேன். ஷம்லா இது 1.5 லிட்டர் கிட்ட பிடிக்கும். அரை லிட்டராக ஊற்றினோம்னா 2 லிட்டர் காய்ச்சலாம், பட் பொங்கி வந்துடும்ல சட்டுன்னு. 1 லிட்டருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாதம் வடிக்கிறதா இருந்தால் கூட வடிக்கலாம். இந்த பேட்ரி சும்மா இரு. இது வந்துட்டு ஜிப்லாக் பேக், டபுள் ஜிப்பர் பேக்,
ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். இது எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க தேவைப்பட்டது. விஸ்கிக்கு கால் வாங்கிட்டு வருவேன் இல்லையா, ஸோ அது போட்டு வைக்க எனக்கு இடம் அடைக்காமல் டிஃபன் பாக்ஸ் மாதிரி வைக்காமல் இதில்னா அப்படியே ரேப் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். பிரிக்கணுமா, பிரித்து காமிக்கணுமா? எனக்கு ஆக்சுவலி வடை பண்ணி போனதே ஐஷு பிளட் டெஸ்ட்காக போனேன். ஸோ அப்படியே அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான், இது பெரிய சைஸே வாங்கிட்டேன். ஜிப்லாக்கு கம்மியாக பொருள் போட்டாலும் ரேப் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, பெரிய அகலம்லாம் இல்லை, 12x12 அவ்வளோதான். ரொம்ப திக்காலாம் கிடையாது. இதுவே 100 ஆயிடுச்சு. அது ஒன்று. தென் ஐஷு ஸ்ட்ரா வேணுமா அப்படின்னா அவங்க 3 பேருக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி ஒன்று இருக்குது ஸ்ட்ரா. அது வந்துட்டு இங்கே கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி வரும். தென் அதுக்கு இது இப்படி ஒரு க்ளீனர் கொடுத்துருக்காங்க. இது போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. இது போனால் இவ்வளோ தூரம் போகுது. இதோ இந்த அளவு இவ்வளோ போகுது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதுக்கும் கொடுத்துருக்காங்க 6 ஸ்ட்ரா. இந்த பவுச்லேயே 6 ஸ்ட்ரா தான் வந்தது. அவங்க கோல்ட் காஃபி எல்லாம் இப்போ குடிக்கிறாங்க ரொம்ப, ஜிகர் தண்டா அதெல்லாம். ஸோ அதனால் அவள் அது வாங்கினான். தென் ஒன் மோர் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேட்யூலா வாங்கினேன். இது ரெட் கலரு, உள்ளே ஒரு ரெட் கலர் கவர் இருக்கிறதுனால தெரியல, எடுக்கிறேன். இது ஜாம் பாட்டிலில் அதிலெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கடைசி இருக்கிற ஜாம் எல்லாம் எடுக்க முடியாது. ஊறுகாய் பாட்டிலோ அதெல்லாம் எதுலேயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு, நெய் பாட்டில் எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். ஆல்ரெடி இருக்குது இது, பட் இது சின்ன சைஸ். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு முட்டை ட்ரே. எனக்கு ஃப்ரிட்ஜோட சைட் டோரில் நிறைய இடம். ஏன்னா ஒரு ஸ்லாப்க்கு அடுத்தது இன்னொன்று வைக்கிற அந்த இது வந்துட்டு போஸ்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. சரி, இது இப்படி வச்சா அது கொஞ்சமாவது கவர் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த மீதி இருக்கிற இடத்தையும் யூஸ் பண்ண முடியும். அது ரொம்ப நாளாக வாங்கணும் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு இது எதுக்குன்னு தெரியல, மேலே ஒரு ட்ரே இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அதையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த மாதிரி கீழே நல்லா பிளேஸ் ஆகிறதுக்கு, சாஞ்சிராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள் எப்படி. இதில் ஒரு ட்ரே முட்டை வந்துடுது. மீதி எக்ஸ்ட்ரா 2 மீறும். பட் இருந்தாலுமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஒன்று வேணால் தீர்ந்துச்சு அப்படின்னா கூட இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று ப்ளேஸ் பண்ண பிறகு இதை மடிச்சுட்டு இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். தென் இதை மடித்து இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இதை நான் ஃப்ரிட்ஜ் ட்ரேயில் வச்சும் காமிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு முட்டை ட்ரே வாங்குகிறோமா, ஸோ எனக்கு அது வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்டெய்னரில் நான் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருக்கேன். பட் இது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்கிட்டேன். இதான் ரேட்டு பாரதம் ஸ்டோர்ஸில். தென் இந்த மாதிரி ஒரு ஆயில் கேன் பூஜை ரூமுக்காக வாங்கினேன். தேவை எல்லாம் ஃபுட் கிரேடு தான், அதனால் ஆயில் டிஸ்பென்சர் தானே. இந்த மாதிரி 3 டைப் கண்டெய்னரில் கிடைக்குது. இது 1 லிட்டரு. ஸோ அதை எடுத்தேன். தென் கிச்சனில் வைப்பர் ஒன்று தேவைப்பட்டது தள்ளுறதுக்கு. ஆல்ரெடி இருந்தது இந்த ரப்பர் ஷீட் வந்து அது அப்படியே வந்துருச்சு ரப்பர், அதனால அது ஒன்று அதையும் வாங்கினேன். தென் இன்னொரு ஆயில் டிஸ்பென்சர் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலி நான் எல்லா ஐட்டமும் வாங்கி பார்த்துட்டேன், எல்லாத்துலேயுமே பில் ஆகுது. இது வந்து பிளாஸ்டிக் கிட்ஸ், இது வந்து எல்லாமே அதுலேயே, இது எதுவும் தனியாக கழட்டுற இதுவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி யோசித்து பார்த்துட்டு தான் நான் இதை எடுத்தேன். கரெக்டாகவே இருந்தது. இதிலெல்லாம் வந்து ஒழுகாது. இதுவுமே 1 லிட்டர் தான். யூஸ் பண்ணி பார்க்குறேன், கண்டிப்பாக ரிவ்யூவும் கொடுப்பேன். இதில் எவ்வளோதான். தென் இப்படி ஒரு ஸ்பேட்யூலா, சப்பாத்தி, நல்ல பெரிய ஸ்லைஸ் மீன் அதெல்லாம் வறுக்கிறோன்னா எடுக்கிறதுக்கு, உடையாமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். அதனால் இது வாங்கினேன். இது வந்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்த்தேன். இதே சேம் ரேட்டு தான் வந்துருந்தது. அது வந்து கொஞ்சம் கூட இது நடுவில் ஜாலியாக கட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப எனக்கு பார்த்து வாங்கணுன்றது தான்.
ஏன்னா என்ன சைஸுன்னு தெரியாது இல்லையா, அதனால் இது கரெக்டாகவே இருக்கும். எதையுமே எடுக்கிறதுக்கு பார்ப்பீங்க, நான் யூஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். அண்ட் தென் ஒன் மோர் கேஸ்ட் அயனில் திஸ் ப்ராடக்ட் இஸ் ஃப்ரம் இண்டஸ் வேலி. அங்கே தான் எடுத்தேன். த அமௌண்ட் இஸ் 999, ஒன் ருப்பி கம்மி 1000க்கு. கேஸ்ட் அயன் தான், நான்ஸ்டிக் போல் ஒட்டாமல் வரும். இதில் என்ன கேஸ்ட் அயனில் என்ன அப்படின்னா, இதை நம்ம சீசன் பண்ணவே தேவையில்லை, கழுவலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணலாம். இதுவே இரும்பு அந்த மாதிரி வாங்குறீங்க, ஷீட்டடு அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா கொஞ்சம் அதில் வந்துட்டு நம்ம கஞ்சி தண்ணி அதெல்லாம் ஊற்றி நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதுன்னும் போது நம்மளுக்கு அப்படியே வைக்கலாம், பேன் கேக் போடலாம். என் பிள்ளைங்களுக்கு பேன் கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பேன் கேக் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். குட்டியாக ஊற்றப்பம் ஊற்றலாம், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவோம். ஒன்று பெருசாக ஊற்றி கொடுக்கறதுக்கும் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். சின்னதாக இந்த கல்யாணத்துலலாம் வைப்பாங்க இல்லையா, சின்ன சின்னதாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு நான்ஸ்டிக் வாங்கிறது, ஏன்னா நான் ஒரு டைமில் நான்ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா தூக்கி தான் போடணும். ஸோ அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் வாங்குவேன், இப்போ வாங்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் இது வந்து அப்படியே கிடக்கும், தலைமுறைக்கும் கிடக்கும், மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் இது வாங்கினேன். ரேட் வந்து 999. சப்போஸ் நீங்கள் போகும்போது வேறு ரேட்டில் வேறு எங்கேயாவது கிடைச்சாலும் அதுக்கு தான் ரேட் சொல்லாமல் இருந்தேன். பட் எனக்கு வாய் சும்மா இல்லை, சொல்லிட்டேன். லுக்ஸ் குட். இதுதான் இன்றைக்கி பர்ச்சேஸ். எதுவுமே வாங்கணும்னு ஷாப்பிங் நான் போனதே இல்லை. சும்மா எதாச்சியாக போவோம். ட்ரெஸ்ஸு கூட அப்படி தான் போவோம், நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, ஓகே அப்படின்னு வாங்கிடுறது தான். எனக்கு பிடிச்சி இப்படி வாங்கினேன். இதுக்கெல்லாம் ஆன்லைன் லிங்க் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஆன்லைன் லிங்க்கும் கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா நானும் என் பொண்ணும் சாப்பிட போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. நான் உட்காந்து பேசினேன், ஏதாவது தெரிஞ்சுதா? தோசை சுடுறேன்.